ஹலோ, வெல்கம் டு மாம்சிஐ. அன்றைக்கி ஒரு விலாக் பண்ணலான்ட்டு. இதுதான் சைனா கேம்ப்பு. பெரிய கேம்ப் இது. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இந்த கேம்பில் இருக்காங்க. இது மாதிரி நிறைய கேம்ப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நிறைய கேம்ப் இருக்குது இது மாதிரி. ஸோ நான் இருக்கிற இந்த கேம்பில் தான் இது மாதிரி நிறைய கேம்ப் இருக்குது. இங்கே எல்லாமே ரொம்ப லேபர்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணுறவங்க, நிறைய பெயிண்டர்ஸ், ப்ளம்பர்ஸ், எலக்ட்ரிஷியன். ஸோ இது மாதிரி எல்லா லேபரும் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க ரூம்லாம் இங்கே தான் இருக்கும். நான் இப்போ ஆக்சுவலி லன்ச் வாங்க போகிறேன். மணி 12:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி டியூட்டி இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டே போகலான்ட்டு, லன்ச் வாங்கலான்ட்டு. இங்கே லன்ச்சு வாங்கணுன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபாயில் 6 கிராம்ஸு ஒரு சிக்கன் கறியோ இல்லை மீன் கறியோ ஒரு ரைஸு இது வாங்கினா 5 ரூபா 6 ரூபா ஆகும். ஸோ ஆனால் ஃபுட்டு ஹைஜீனிக்காக இருக்காதுங்க, அதான் பிரச்சனை. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும், பசிக்கும்ல. அந்த மாதிரி கதை தான். நான் ஒரு பங்காளி கடையில் தான் போய் வாங்க போகிறேன். பங்காளி கொஞ்சம் மீன் கறி வாங்கலான்ட்டு. கொஞ்சம் சுமாராக ஒரு ஊர் டேஸ்ட் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ ட்ரை பண்ணலான்ட்டு நான் போகிறேன். பயங்கரமான வெயிலுங்க, சரியான வெயில் அடிக்குது. மணி 12 ஆகுது, 2:15 ஆகுது. சரியான வெயில் இருந்தாலும் பசிக்குது. போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ அந்த ஹோட்டலை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் விடுறானா இல்லையான்னு தெரியல வீடியோ எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். फिश करी है। बड़ा मच्छी बड़ा मच्छी दे दो, वो मच्छी दे दो। अच्छी ग्रेवी। அதான் ஃபிஷ் கிரேவி வாங்கிட்டேன். ஒரு ரைஸ் ஒன்று 5 ரூபா ஆகிடுச்சு. 4 ரூபா மீன் கறியும் 1 ரூபா ரைஸு, அதாவது சாப்பாடு. ஸோ இப்போ மறுபடியும் நான் ரூமுக்கு போகிறேன். இப்படி தாங்க லைஃப் 40 ஆகுது. சாப்பாடு, வீட்டு சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சுத்தமே இல்லை, அது மாதிரி தான் இருக்கும், ஆயிலாக இருக்கும். வாழ்க்கையே இப்படி தாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப மோசங்க. எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. நான் வீட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவோம், சாப்பாடெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதான் பெரிய வேதனையாக இருக்குது. சரி, நான் ரூமுக்கு போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.